அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுகவினுடைய ஊழல் பட்டியலை நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு மரிய வில்சன் பேசியிருக்காரு. திமுகவோட ஊழல் பட்டியலை வெளியிடுவோம், வெள்ளை அறிக்கையை வெளியிடுவோம் தொடர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் திமுகவை சார்ந்த யாரையுமே இன்னும் கைது பண்ணலை, ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இயக்குனர் கூட போடலை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களையும் தொடர்ந்து அடிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா மேலே என்ன நடக்குது, எப்படி வெளியிட போகிறாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ கூட ஏதோ ஒரு ஊரில் ஒரு செந்தில் பாலாஜி பேரை வச்சு அந்த பகுதியில் தான், அந்த கொங்கு பகுதியில் ஒரு கியூ பிரான்ச் யாரோ ஒருத்தர் ஒரு அதிகாரி 69 லட்சம் ரூபா வந்து செந்தில் பாலாஜிகிட்ட சொல்லி நான் அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு சொல்லி வசூல் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். எந்த ஆட்சியில் இது நடந்திருக்கு? திமுக ஆட்சியில் நடந்திருந்தால் பரவாயில்ல. செந்தில் பாலாஜி பேரை சொல்லி அவர் வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மேபி செந்தில் பாலாஜி அதாவது திமுக ஆட்சி இருக்கும்போது வசூல் பண்ணியிருப்பாருன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த ஆட்சி வந்தப்புறம் அந்த அதிகாரி பத்திரமா அங்கேயே இருக்கார். இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லை, ஊழலில் ஈடுபட்ட பல அரசு துறை அதிகாரிகள், வேறு ஒரு நிகழ்வில் கூட சில பெயர்கள்லாம் கூட குறிப்பிட்டிருந்தேன். அந்த அதிகாரிகள்லாம் மின்துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணுவாங்க. அன்றைக்கி இருந்த அமைச்சருக்கு அவங்க தான் வந்து அதிகாரிகளும் அமைச்சர்களும் சேர்ந்தால் தான் ஊழல் பண்ண முடியும். ஒருத்தர் தவிர்த்துட்டு ஊழல் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணவங்கள அமைச்சர் எல்லாம் அவங்க தான் ஆட்சி அகற்ற முடிஞ்சிருச்சு. அந்த அதிகாரிகளை அங்கிருந்து ஒன்று இடைநீக்கம் பண்ணணும், புகார் இருக்குன்னா, இல்லைன்னா பதவி மாற்றமாவது பண்ணணும். இன்னமும் அங்கேயே தான் அவர்கள் தொடர்கிறார்கள் என்றால் அது நிர்வாக குறைபாடு என்று சொல்வதா, இல்லை அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னது டிஎம்கேக்கு, இப்போ வந்து வசூல் பண்ணுறது வந்து டிவிகேக்கு அப்படின்னு தானே புதுசாக வரக்கூடிய தனுஷோ இல்லை அதாவது விஜய் கட்சிக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய அதிமுக சொல்ல மாட்டாங்களா? ஆனால் அந்த அதிகாரிகள் பேரை வேணால் சொல்ல மாட்டாங்களே தவிர இன்றைக்கும் ஊழல் நடக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவாங்க. புதுசாக வரவங்க இன்னும் வெளிப்படையாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த திமுக அதிமுக மாதிரி ஐயோ நம்ம இதை சொல்லக்கூடாது, இதை சொல்லணும், இந்த பிரச்சனை இல்லை. அப்போது இதுதான் நடக்க போகிறது. இதில் எவ்வளவு சினிமாக்காரர்களை வந்து தமிழ்நாடு தாங்குங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோ பேரும் உள்ளே வந்தால் எல்லோரும் கட்சி ஆரம்பித்தாங்கன்னு வைங்க. தனுஷ் ஒரு கட்சி, சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி, விஜய் சேதுபதி ஒரு கட்சி, ராகவா லாரன்ஸ் ஒரு கட்சி, விஷால் ஒரு கட்சி, நடிகைகள்லாம் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கலை. ஏன்னா நம்ம வந்து பேர் ஏதாவது சொன்னோம்னா அது சர்ச்சையாக போயிடும். அதனால நடிகை பேர்லாம் வேண்டாம். அதனால் வந்து இல்லை சேரலாமே, இல்லை அவங்க கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. நடிகர்கள் தான், ஆண்கள் தான் ஆரம்பிக்கணும்னு அதற்கான நடிகைகளும் ஆரம்பிக்கலாம் நினச்சா, அவங்களுக்கு அந்த துணிச்சலும் அந்த ஆர்வமும் இருந்தால். இவ்வளோ பேர் ஆரம்பித்தாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி தாங்கும்? வெறும் ரீல்ஸாக ஏற்கனவே வந்து வெறும் ரீல்ஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் ரீல்ஸு. ஒரு அமைச்சர் அங்கே போகிறாரு, ஒரு எம்எல்ஏ இங்கே போகிறாருன்னா வெறும் ரீல்ஸ் தான் ஓடுது. உண்மையிலேயே அங்கே வந்து மாற்றம் வந்திருக்கிறதா என்றால் மாற்றம் வரவில்லை. ஊழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லலாம் நீங்கள் 2 மாதத்துக்குள்ளே எப்படி சார் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்? பட் அந்த ரீல்ஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த ரியல் இதை வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த ஊழலை வந்து லஞ்சத்தை தவிர்க்க முடியுமோ, குறைக்க முடியுமோ அந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள். அவர்களை வந்து கைது செய்யுங்கள், இல்லை சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்கள். இந்த நடவடிக்கைகளை வெளியிடுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மரிய வில்சன் நிதியமைச்சர் அவர் வந்து பட்ஜெட்டில் வந்து திமுகவுடைய ஊழல் தொகையெல்லாம் குறிப்பிடுறோம். திமுக ஊழல் தான் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் என்னமோ புதுசாக சொல்கிறேன். 2008 தமிழக அரசியல் பத்திரிகை ஆரம்பிக்கும் போதுலேருந்து நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம் திமுக ஊழல், அதிமுக ஊழல் வரும்போது அதிமுகன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கும் திமுகவுடைய ஊழல் லிஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் திமுகவை ஆதரித்து பேசவில்லை.
இது வேறு மேட்ரு, இது வேறு மேட்ரு. அதில் வந்து அந்த ஊழல் லிஸ்ட், அதுக்கு பேர் பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் என்பது உங்களுடைய வருமானம், அரசுடைய வருமானம் என்ன, எதிர்பார்க்கும் வருமானம் என்ன, செலவு என்ன, அதிகமாக இருக்குமா, எந்த இடத்துல வருமானம் அதிகமாக இருக்கும், இல்லை உங்களுக்கு டெபிசிட் பற்றாக்குறை நம்ம பற்றாக்குறை தான் மாநிலம் தான் தமிழ்நாடு. எத்தனையோ மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள் வந்து எக்ஸஸ், உபரி, வருமானம் அதிகம், செலவு கம்மி. இங்கே வந்து தமிழ்நாடு வந்து டாஸ்மாகெல்லாம் இருந்தும் இங்கே வந்து உங்களுக்கு வருமானம் வந்து செலவுகள் அதிகம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதுதான் பட்ஜெட்டு. அதுக்கும் திமுகவோட ஊழல் லிஸ்ட்டை வெளியிடுங்க. லிஸ்ட்டு வெளியிட்டு நீங்கள் சொல்கிற கேள்வி தான், லிஸ்ட்டு வெளியிட்டு என்ன பண்ணுறது, யாரை கைது பண்ணீங்க சார்? வெறும் அரசியலுக்காக மட்டும் இதை தொடர்ந்து பேசி, அதைத்தான் சொல்கிறேன். அந்த பட்ஜெட்டுங்கிறதே அப்போ அந்த ஊழலோடு அதை கொண்டு வந்து திமுகவோட ஊழல் லிஸ்ட்டோடு இதை இணைக்கும் போது இதுவும் ஒரு பெரிய ரீல்ஸாக தெரிகிறது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பட்ஜெட்டை வெளியிடுங்க, அது உங்களுடைய சட்டபூர்வமான கடமை, நிர்வாக கடமை, அது செய்யுங்க. இது ஊழல் லிஸ்ட்டு வெளியிடுங்க. வெளியிட்டு லிஸ்ட்டை வச்சுட்டு நாங்கள்லாம் தினம் கேலண்டர் மாதிரி வீட்டில் ஒட்டி வச்சுக்கிறதா? நடவடிக்கை எடுங்கள் சார். இதையே வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஷேடோ பட்ஜெட், மேல் பட்ஜெட் வெளியிடுறப்போ பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு. அதாவது ஆரம்பத்தில் திமுக மீதுள்ள நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இப்போ ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. உண்மைதான். அது ஆரம்பத்தில் அது பாமக அன்புமணி அவர்களுடன் நான் வந்து சிறிது வேறுபடுகிறேன். அவருடைய அடிப்படை கருத்தை ஏற்கிறேன், ஆனால் அவருடைய அந்த வார்த்தை பிரயோகத்தில் நான் வேறுபடுகிறேன். ஆரம்பத்தில் வேகமாக இருந்தது, இப்பொழுது அதாவது ஸ்லோ டவுன் ஆகிவிட்டது. ஆரம்பத்தில் வேகமாக இருப்பது போல் தோற்றமளித்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. கொஞ்சம் வித்தியாசம். அப்படி வேகமாக இருக்கா மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. பாமகவை பொறுத்தவரை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நிழல் பட்ஜெட் வந்து வேறு எந்த கட்சியும் வேறு எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை பாமக தொடர்ந்து பல வருடங்களாக செய்து வருகிறது. பாமக மீது வேறு சில நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். நல்லதை நல்லது என்று உள்ளதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஷேடோ பட்ஜெட்னு போடுறது நிறைய பெரிய பெரிய மாநிலங்களில் கூட பண்ணுறதில்லை எதிர்கட்சிகள். பாமக தொடர்ந்து செய்கிறார். அதே மாதிரி பூரண மது விலக்கை தொடர்ந்து 38 வருடங்களாக ஆதரித்து வரும், வலியுறுத்தி வரும் கட்சி பாமக. நாங்கள் வந்து டாஸ்மாகை ஒழிப்போம்னு இந்த பக்கம் பெஸ்ட்டு, அந்த பக்கம் ஒன்று, அப்படிலாம் இல்லை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஓட்டை பற்றி கவலைப்படாமல் பேசுகிறாங்க சார். ஆனால் அதில் இன்னொரு விமர்சனம் என்னென்னா, டாஸ்மாக் ஆதரிக்கக்கூட கட்சிகள் கூட கூட்டணியில் எப்போதும் இருக்காங்க. இல்லைங்க, அதாவது கூட்டணி இல்லாமல் இன்றைக்கு அரசியல் இல்லை. தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய 1967 காமராஜர் தலைமையிலான காங்கிரஸை திமுக எப்படி தோற்கடித்தது? சுதந்திரா கட்சி ராஜாஜி அவர்களுடன் கூட்டணி வைத்து தான் தோற்கடிக்க முடிந்தது. ராஜாஜி இன்னும் சில கட்சிகளோடு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கூட்டணி அரசியல் என்பது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போய்விட்டது. அதிகாரத்தில் பங்குங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. நான் சொல்வது கூட்டணி, தேர்தலில் கூட்டணி, மெகா கூட்டணி. எதுக்கு கூட்டணி? உங்கள் கட்சிக்கு தன்னம்பிக்கை இருந்தால் தனியாக நிலுங்க. அந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் தொடர்ந்து கூட்டணி இல்லாமலேயே இருக்கு. ஆனால் வந்து என்ன, தமிழ்நாட்டு மக்கள் சொல்ல விரும்புவது என்ன? தனியாக தொடர்ந்து கூட்டணியே இல்லாமல் இருக்கிறார் என்றால் சட்டமன்றத்துக்கு அவரை அனுப்பலையே. அப்போ என்ன, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசியலை விரும்புகிறார்கள், அப்படி தானே எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தனியார் என்ன விஜய் உள்ளே போயிட்டாரு, முதல் மந்திரி ஆகிட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். இல்லை, அதுதான் சொன்னேன். நீங்கள் மற்ற யாரும் இது வரைக்கும் ஆகலை. விஜய் அவர்கள் கூட்டணி அங்கே ஏன் அப்போ காங்கிரஸோடு, அதாவது தேர்தலுக்கு முன்னால் அவர் கூட்டணி சேரலை. ஆனால் நன்றாக நினைத்து பாருங்கள், ஏறக்குறைய அந்த கூட்டணி சேர்ற அந்த பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் போய் கூட்டணி முடிவு செய்து விட்ட சூழ்நிலையில் ஐயா ப. சிதம்பரம் வந்து இந்த பக்கம் திருப்பி விட்டார். அப்போ வந்து ஏதோ கூட்டணி இல்லாமலே எங்களால் இருந்து விட முடியும், அப்படி இல்லை. அப்போ யாரும் தைரியமாக போய் அங்கே போய் சேர்றதுக்கு விஜய் எவ்வளோ தூரம் கிளிக் ஆவாருன்றது யாருக்கும் தெரியல. போய் சேர்ந்து அது வந்து பயன்படாமல் போய்விட போகிறதே என்பதனால தானே தவிர, விஜய் வந்து இல்லை யாருமே எங்களுக்கு கூட்டணி தேவையில்லைன்னு தேர்தலுக்கு முன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசினாரா? இல்லையே. அதனால் வந்து
ஆனால் சீமான் அப்படி பேசினார். ம். பேசுவதை பாராட்டும் நாம் அதே சமயத்தில் மக்கள் தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஓகே. மக்கள் தீர்ப்பு என்ன, அப்படி பேசிய சீமானுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 4 சீட்டு கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஓகே. இப்போ என்ன சொல்கிறோம்னா, இன்னைக்கு வரப்போகிறவங்க இனிமேல் விஜயுடைய அரசியலை எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டும். ஓகே. அது இயல்பாக அப்படி தான் அமைய வேண்டும், அமையும், அப்படி தான் வரப்போகுது. ஓகே. ஆனால் ஏன் இப்போது ஒரு இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்னு ஏதோ சொல்லி கேட்டீங்க, அப்போ தான் ஞாபகம் வந்தது. ராணிப்பேட்டையிலேயே எங்கேயோ ராணிப்பேட்டையில் கபில்ன்ற ஒரு எம்எல்ஏ வந்து ஆமா. பத்திரிகையாளர்களை தாக்கி பத்திரிகையாளர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்றது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. ஆமாம், ஏதோ இரவில் வந்து தாக்குனாரு, அவங்க 4 பேருக்கு அடிபட்டு காயம்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதே மாதிரி விமர்சனங்கள் தானே திமுக ஆட்சியின் மீதும் வைக்கப்பட்டது. திமுக ஆட்சியிலையும் வந்து சில பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். வேண்டிய பத்திரிகையாளர்களுக்கு வேண்டியதை கொடுத்தார்கள் திமுகவில். வேண்டாத விமர்சனம் செய்யும் பத்திரிகையாளர்களை சும்மா ஃபார்வர்டு போட்டோன்னெல்லாம் கூட பிடிச்சி உள்ளே வச்சாங்க. வேற ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அவருடைய ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கலாம், அதில் சர்ச்சைகள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் வந்து எங்கெல்லாம் ஊழல்னு சொல்லி வெளியிட்டாரோ அந்த ஊழல்கள்லாம் உண்மையான ஊழல் தான். அதாவது அதற்கான ஆதாரங்கள், அந்த ஆதாரங்கள் அவருக்கு எப்படி கிடைத்தன அதெல்லாம் விட்டுடுவோம். விமர்சனம் செய்தார் என்பதற்காக அவருடைய வீட்டில் போய் வயதான தாய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து மலத்தை கொண்டு போய் வீடு பூரா வந்து சமையல் பாத்திரங்களில் கூட தெளித்து, அப்படி தெளித்தாங்களே, அவங்கள யாராவது திமுக அரசு கைது செய்ததா? எந்த அளவுக்கு மோசமாக இருந்தால் அப்படி ஒரு அரசு நடந்திருக்கும். சரி, அதனால தான் மக்கள் அவர்களை ஒதுக்கி விட்டார்கள். இப்போ பத்திரிகையாளர்களை உங்கள் எம்எல்ஏவே தாக்குறாரு, அந்த எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கை? அப்போ இன்பதுரை அவர்கள் அதிமுகவில் சொல்கிற மாதிரி அது ஆல்ஃபா இது பேட்டான்னு சொன்னால் அதில் வந்து தவறு என்ன இருக்குது? அதனால் என்ன சொல்கிறேன்னா, எப்படி அது ஆல்ஃபா இது பேட்டான்னா பின்னால் சார்லி அப்படி வரிசையாக வந்து ஆல்ஃபா பேட்டாக்கு அப்புறம் ஏபிசிடிஇன்னு வரா மாதிரி சிடிஇலாம் வரிசையாக லிஸ்ட்டில் இருக்குது. அதுவும் சினிமாலேருந்து சினிமா துறையிலிருந்து வரிசை கட்டி நிற்கிறது. இது தமிழகத்தில் அடுத்த சில வருடங்கள் வந்து இப்படி தான் போகுது. இன்னொரு 6 மாதமானால் இந்த ஆட்சியின் மீது உள்ள குற்றச்சாட்டுகள், புகார்கள், குறைபாடுகள் நிச்சயமாக அதிகமாகும். ஓகே. நாளுக்கு நாள் வந்து கொண்டு இருக்கிறது. இதே மாதிரி இன்னும் அதிகமாகும். அதிகமாகும் பொழுது இதை யார் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும்? இருக்கும் கட்சிகள். இப்போ விசிகா மாதிரி கட்சிகள் வந்து நம்ம அதை கணக்கில் சேர்க்கலை. அவர்களை இழிவுபடுத்தும் எண்ணத்தோடு நம்ம சொல்லலை. அவரெல்லாம் துணை கட்சிகள். ஓகே. ஏதோ ஒரு கட்சியை வந்து அதாவது ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ தாவேக கூட்டணியில் இருக்காங்க, அவ்வளோதானே தவிர விசிகா தனியாக வந்து நின்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்குமா? கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிப்பார்களா? கம்யூனிஸ்டுங்க பாருங்கள் அழகாக பண்ணுறாங்க. இந்த பக்கம் தோழர் வீரபாண்டியன் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுவார், அந்த பக்கம் முத்தரசன் வந்து முட்டு கொடுப்பார் தாவேக அரசுக்கு. இப்படியும் அப்படிமா ஒரு சீசா மாதிரி. இதெல்லாம் அரசியல் அவங்களுடைய இடத்தை தக்க வைத்து கொள்வதற்காக வந்து செய்கிறாங்க. ஆனால் நம்ம பேசுகிற அரசியல் சக்தி என்பது இந்த துணை சக்திகள் இல்லை, துணைக்கோள்கள் இல்லை, மெயின் அந்த மாதிரி கட்சிகள்னு வரும்பொழுது திமுக அதிமுகனா அதிமுக ஏறத்தாழ பலவீனமாக ஆகிவிட்டது. திமுக முந்தைய பலத்தை விட இப்போது பலம் குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே சார். அதே நேரத்தில் உதயகுமார், முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அதாவது 2 மாதத்திலேயே 21,000 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது, எவ்வளவு கடன் வாங்க போகிறாங்க இன்னும் 60 மாதத்தில் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு அரசியல் விமர்சகர்கள் மத்தியில். அதாவது 2 மாதத்துலனா இந்த 2 மாதத்தில் வட்டியே 14,000 கோடி கட்டியிருக்காங்க. அடுத்தது இப்போது நிதி அமைச்சரையோ இல்லை முதல்வரையோ கேட்டால், முதல்வர்கிட்ட போய் யார் கேட்குறது, கேட்டாலும் அவர் பதில் சொல்கிறது இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் தாவேக அரசு என்ன சொல்ல போகுது? ஏற்கனவே திமுக அரசு அதுக்கு முன்னால் அதிமுக அரசுலாம் வாங்கிட்டு போன கடனுக்கு வட்டி கட்டுறோம் 14,000 கோடி, அதனால தான் வந்தது. ஆனால் 21,000 கோடி நல்லா நினச்சி பாருங்கள், வெறும் அந்த 1,000 ரூபா கொடுத்தது மட்டும்தான் மகளிருக்கு. 2,500 இன்னும் முழுசாக கொடுக்கல,
மற்ற இந்த 33 இலவசங்கள் கொடுத்தாங்க அந்த அறிவிப்புகள் அந்த இந்த தேர்தல் அறிக்கையில், அதெல்லாம் இன்னும் கணக்கு போடல. அதெல்லாம் கணக்கு சேர்ந்தா இந்த இந்த ஒரு வருஷத்துலேயே 10 லட்சம் கடன் வந்தாலும் வரும். ஒரு வருஷத்துலேயே சார்? ஆமாம், முழுசா. நீங்கள் 4000 பேர் பட்டதாரி வேலை இல்லாதவர்களுக்கு 4000, டிப்ளமா ஹோல்டர்ஸுக்கு 2000, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்குலாம் 1 பவுனு பட்டு புடவை, இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா குழந்தை பிறந்தா 1 பவுன் தாய் 1 கிராமு. அது கூட நான் விமர்சனம் பண்ணி நம்மளதுலேயே கூட பேசியிருக்கேன். 1 கிராம் போடுறது தான் இது வந்து தவறான ஒரு ஐடியா. அது 6 மாதம் ஆச்சு, குழந்தை 1 வருஷம் ஆச்சு, வளர்ந்துருச்சுன்னா அந்த மோதிரத்தை கழட்ட கூட முடியாது. கை வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசாரியை கூப்பிட்டு யாரையாவது கூப்பிட்டு அந்த கிடுக்கி வச்சு எதாவது கட் பண்ணணும். அதில் போய் எதுக்கு அந்த 1 கிராமை வேஸ்ட் பண்ணணும்? ஒரு 4 வருஷமாவது அது போடலாங்கிற மாதிரி இருக்காது. சின்ன குழந்தை தான் அதிகமாக வளரும். இந்த தாய் மாமான்னு இதெல்லாம் பதிலாக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பிரசவம் வந்து அந்த பிரசவத்துக்கு இவ்வளோன்னு பணம் கொடுத்துருங்க. அந்த பணத்தை 10,000 ரூபா வருமா 1 கிராம்? இப்போது இன்றைக்கி 13,000 ரூபா வருது. ஆமாம். அந்த 13,000 ரூபாயை வந்து அதுவே வந்து ஒரு விமர்சனம் வந்துடுச்சு. 755 கோடி ரூபான்னு அறிவித்தார் முதல்வர். அதில் 4,41,000 மோதிரம் வரும்னு போட்டிருக்காரு. 1 கிராம் மோதிரம் கணக்கு பண்ணால் அப்போ 1 கிராம் தங்கம் வந்து விலை 17,000 வருது. 17,000க்கு மேலே வருது. ஆனால் இன்றைக்கி 1 கிராம் தங்கத்துடைய விலை 13,100 ரூபாயா இன்னும் வருது. இந்த செய்கூலி சேதாரம்லாம் ஒரு 10% சேர்த்திங்கன்னா கூட 14 ரூபா வரும். 14 சொச்சம். அது இப்படி 17 வருது. இல்லை, எதிர்காலத்தில் அவ்வளோ ஏறிடும்னு முன்கூட்டியே தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க போல சார். செப்டம்பர் மாதம் தங்கம் எவ்வளோ விலை வருங்கிறத இப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் இல்லையே 4,41,000 இதுக்கு வந்து ஏதோ டெண்டர் கோரியருக்கும் ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களே. இன்றைக்கி நீங்கள் 13,000க்குன்னா 4,41,000 இல்லை, 5,50,000 சொச்சம் உங்களுக்கு மோதிரம் வரணுமே. நீங்கள் சொல்கிற அந்த அமௌண்ட்டுக்கு வரலையே, கணக்கு உதைக்குதே இடிக்குதே அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. ஸோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து என்ன சொல்லுவாங்க, தெரியல, கணக்கு தப்பாக போட்டாங்க. இப்போ அவர் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லலையா, அந்த இது பழனியில் பண்ணாங்க, அது என்ன டாக்குமெண்ட்டு என்னன்னே எனக்கு தெரியல. என்னன்னே தெரியலன்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு? வரும்போதே எல்லாம் தெரிய முடியாது. நியாயம் ஒத்துக்கிறோம். அமைச்சராக வந்துட்டீங்க, ஒரு ஏதோ ஒன்று நிகழ்ந்து போச்சு, ஒரு விமர்சனம் வருது, இல்லை ஒரு ஊழல்னு சொல்லி வெளியில் வருது. நீங்கள் முதல்ல அது சொல்கிறதுக்கு முன்னால் இது என்ன நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படி முதல்ல சொல்லலாம். எனக்கு டைம் கொடுங்க, நான் முழுமையாக நான் வந்து துறையில் விசாரணை பண்ணிட்டு சொல்கிறேன். துறையில் விசாரணை பண்ணி பதிவுத்துறையில் கேட்கணுமா, அறநிலையத்துறை, பதிவுத்துறை எங்கெல்லாம் கேட்கணுமோ எல்லா விஷயங்களையும் கேட்டு முதல்ல வந்து இது வந்து முதல்ல எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஆனால் அது சிபிசிஐடி விசாரணை நடக்கணும் முழுச, அப்போ தான் தெரியும். அங்கே என்ன டாக்குமெண்ட்டுன்னே எனக்கு தெரியாது. தான் அது எல்லாமே எனக்கு தெரியாது என்று சொல்ல போனால் எவ்வளோ நாள் அப்படி சொல்ல போயிது? ஓகே, 2 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆனாலும் இப்படி தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே திமுக தான் காரணம், எல்லாமே திமுக காரணம். ஆமாம், திமுக தான் காரணம், அவர்களை ஒதுக்கி விட்டோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுதானே கேள்வி. அவர்கள் தவறு என்பது தெரிந்ததுனால்தானே ஒதுக்கி விட்டோம். மறுபடியும் அவங்க தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நேரத்தில் போர் அடிச்சிருமே எங்களுக்கு. ஓரளவுக்கு மேலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் புதிய வரவுகள் திடீர்னு இவங்க சரியில்லை, அப்போது இவங்கள வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனால் தனுஷ் முதலமைச்சராக வந்துடுவார் நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து புதிய வரவுகள். ஓகே, அவர்களுக்கு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், உதயநிதி மேலே தொடர்ந்து விமர்சன பார்வை வச்சுட்டு வராங்க. அதாவது திமுகவினோட எம்எல்ஏக்கள் அல்லது திமுகவினுடைய நிர்வாகிகள் கைது செய்யும் போது போய் அவரை நேரில் போய் பார்க்கல அப்படின்னு தினமலரோட கோரிக்கையை இல்லை தினமலரோட செய்தியை சுட்டி காட்டி போய் பார்த்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்கண்டேயனை போய் பார்த்துருக்காரு அப்படின்னு. அதே போல் நிர்மல்குமாரும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. கனிமொழியா உதயநிதியா இருவரில் யாருக்கு திமுகவை வழிநடத்தும் தகுதி உள்ளது என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. எப்படி பார்க்கலாம் இதெல்லாம்? தினமலரில் போட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளு தான் பேசணும். சரி,
தினமலர்லாம் வந்து நீங்கள் ரைட்டு, நானும் படிக்கிற பத்திரிகை தான் அது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளும் பேசணும் அந்த விஷயம். கனிமொழி அவர்கள் போனார்கள், உதயநிதி போகாததற்கு ஏதாவது காரணம் இருக்கா, ஒரு கால் அது கனிமொழி டீமாக இருக்குமோன்னு சொல்லி பேசணும். ரைட்டு. இப்போ உதயநிதியும் போய் பாளையங்கோட்டையில் பார்த்துட்டு வந்துட்டார். அது கூட ஏதோ ஒரு போட்டாங்க, 25 நிமிஷம் தான் இருந்தார். பின்ன என்ன, அவர் என்ன கூடவே படுத்துக்கிட்டு இருப்பாரா? அவர் உட்காந்துருக்கும்போது அவர் கூடவே உட்காந்துருப்பாரா 24 மணி நேரமும்? போய் மரியாதைக்காக ஒரு ஆறுதல் தெரிவித்துட்டு வராரு. அவர் பேசியது தவறு, எலும்ப உடைப்போன்னு சொல்லி பேசியிருக்கக்கூடாது, தவிர்த்திருக்க வேண்டிய பேச்சு. அதுக்கு நீங்கள் ஏன் கொத்து பரோட்டா பேசுகிறீங்க, நீங்கள் அதை இப்படியே அது சுற்றிக்கிட்டே இருந்தால் அது முறை தவறி. விஜய் மட்டுமல்ல, யார் முதல்வராக இருந்தாலும் அவருடைய எலும்பை உடைப்போம் என்று பேசுவது வந்து நாகரிகமற்றது, பண்பாடற்றது, தவிர்க்கப்பட வேண்டியது. அதற்கு வந்து இவங்க பேசுனாங்களே, அவங்க எப்பவுமே அரசியலில் தான் பிரச்சனை. நீ ஏன் தப்பு பண்ணேன்னா, அவன் அந்த தப்பு பண்ணானே, இவன் இந்த தப்பு பண்ணானேன்னு சொல்லுவாங்களே தவிர, இவங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கவும் மாட்டாங்க, அதுக்கான விளக்கமும் கொடுக்க மாட்டாங்க. இது அரசியலில் சாதாரணம். அந்த வகையில் உதயநிதி, கனிமொழியா உதயநிதியா நிர்மல்குமார் சொல்கிறது, அவர் அரசியலுக்காக பேசுகிறாரு. இப்போ அந்த கட்சியில் வந்து நம்பர் 2 யாருன்னு கேட்ட போல் சொல்லுவாங்களா, ஆதவ அர்ஜுனாவா இல்லை புஷி ஆனந்தா அப்படின்னு கேட்டால் அதுவே இன்னும் முடிவாளியே இல்லையா? ஒரு கட்சியிலையும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. அங்கே வந்து உண்மையிலேயே இருக்குது. கனிமொழிக்கு ஒரு தனி டீமு, உதயநிதி தனி டீமு, முன்னால் வந்து கிச்சன் ஒரு தனி டீமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கிச்சன் டீம் கலைஞ்சா மாதிரி தெரியுது. டீமே இல்லாத ஒருத்தர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் போல இருக்கு. ஏன்னா யாரை கேட்டாலும் ஒன்றும் உதயநிதி டீமா, கனிமொழி டீமா, இல்லை சபரீசன் டீமான்னு சொல்கிறாங்களே தவிர, யாருமே வந்து இவர் ஸ்டாலின் டீமான்னு கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அது என்ன ஒரு பரிதாபமான சூழ்நிலை. ஒரு கட்சி தலைவருக்கேவா, முன்னாள் முதல்வர், முன்னாள் ஒரு பல வருடங்கள் துணை முதல்வர், கலைஞருடனே அரசியலில் வந்து பல வருடங்கள் சிறு வயதிலிருந்தே பயணித்தவர், அவருக்கு ஒரு டீமே இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ இங்கே வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தாவேகால நம்பர் 2னா புஷி ஆனந்த், வயது இதெல்லாம் வச்சு இயக்கம்லாம் வச்சு சொல்லலாம். ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்பர் 2 மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு நிழல் முதலமைச்சராக செயல்படுறாரு. நடுவில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நிர்மல்குமார் கொஞ்சம் அதிகமாக, நிர்மல்குமாரும் அவர் ராஜ்மோகன் அவர்களும் கொஞ்சம் அதிகமாக மக்கள் மத்தியில் வலம் வருகிறார்கள், வெளிச்சத்தில் படுகிறார்கள். சார் அவங்க நம்பர் 3 சார். யார் 3க்கான போட்டி சார்? நிர்மல்குமார் விசஸ் ராஜ்மோகன். ஏங்க ஒரு 2ல் எத்தனை பேர், 3ல் எத்தனை பேர், வரிசையாக அது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. இதில் வந்து பெண் அமைச்சர்கள் அதில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அவர்களுக்கும் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும் பிரச்சனை, ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும் உள்ளூரில் மற்ற நிர்வாகிகளுக்கும் பிரச்சனை. நம்ம கொன்றுவேங்க இது. ஜெட்டியோட உட்கார வச்சுருக்காங்க. ஆமாம், ஜெட்டியோட உட்கார வச்சு கொள்ளுவேங்கிறது. அது வேறு வந்து அவ்வளவு நாகரிகமாக பேசியிருக்கிறார். அப்போது இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கும் அவர் என்ன அந்த சீமான் வந்து, சீமான் யாருன்னு கேட்டார், விஜய் பாலாஜி, அவருக்கும் பிரச்சனையா. செங்கோட்டையன் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்தவர். என்னன்னா இவர் வந்து அவருடைய தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சர். அப்போ செங்கோட்டையனை கூப்பிட்றவங்க அவர் தன்னையும் கூப்பிடணும், போஸ்டரில் அவர் பேரும் போடணுங்கிறாரு. ஆனால் பொறுப்பு அமைச்சர் இவர், ஆனால் அவருடைய சொந்த தொகுதி. இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ளே இருக்குது. பர்வேஸ் ஒரு அது மாதிரி பல அமைச்சர்களுக்கு வந்து சொந்த தொகுதி வேறு, சொந்த ஊர் இல்லை தொகுதி வேறு, பொறுப்பு கொடுத்துருக்கிறது வேறு ஒரு தொகுதிக்கு, வேறு ஒரு மாவட்டத்தில். அப்போ அந்த மாவட்டத்தில் ஒருத்தர் நின்று ஜெயிச்சவர் இருப்பார், எம்எல்ஏவாவோ இருப்பார், மந்திரியாக கூட இருப்பார். இந்த மாதிரி என்ன சொல்ல, இந்த மாதிரி மோதல்கள் வந்து ஆரம்ப காலத்திலேயே இருக்குது. இவங்கெல்லாம் பேரே இன்னும் நமக்கு வரல. திடீர்னு இப்போ யாரோ நீங்கள் ஏதோ ஒரு ராணிப்பேட்டை எம்எல்ஏ கப்பிங்கிறீங்க, ஓ கப்பின்னு ஒருத்தர் இருக்கார் போல். நம்ம ஏன்னா பழக்கம் இல்லை நமக்கு. அந்த மாதிரி வந்து பல இது வந்து இருக்குது. இதில் வரும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா, தாவேகா திமுக அதிமுகவை தாண்டி தாவேகா ஆட்சிக்கு வந்தது என்பது மக்களுடைய விருப்பம். அதே சமயத்தில் இந்த ஆட்சி வந்து வெறும் அந்த சினிமா மோகம் ரீல்ஸ்லேயே ஓடி அது தாங்காது. அதை மட்டும் நம்பிக்கொண்டு இவர்கள் வந்து திமுக மீது விமர்சனம், அதிமுகவிலிருந்து ஆட்களை இழுப்பது, இதை ரெண்டை மட்டும் நம்பி ஆட்சி நடத்த முடியாது. நீங்கள் மக்கள் நல திட்டங்களை
ஏற்கனவே அளித்த வாக்குறுதியில் அட்லீஸ்ட் பாதியாவது பண்ணணும். ஓகே. அடுத்தது ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது வெறும் லிஸ்ட்டு மட்டும் வெளியிடக்கூடாது, நீங்கள் வந்து நடவடிக்கை உண்மையிலேயே எடுக்க வேண்டும். அந்த எடுக்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு இருக்கிறதா? ரெண்டாவது, இப்போ தான் முதல்வர் கொஞ்சம் முன்னைக்கு வெளியில் வராமல் இருந்தார், இப்போ கொஞ்சம் ஆய்வு அங்கே இங்கேன்னு வெளியே வராரு. நம்ம வரலன்னும் போதும் விமர்சனம் பண்ணோம், வரும்போதும் அதை நம்ம சுட்டி காட்டுறோம் வராருன்னு. இதுபோல் அவர் நிறைய வர வேண்டும், மக்களுடன் நெருக்கம் காட்ட வேண்டும். இந்த மக்களுடன் நெருக்கம் காட்டும்போது தான் அவருக்கு வந்து உண்மைகள் பல வந்து வெளியில் வரும். ஓகே. இல்லைன்னா தகவல்களே அவருக்கு முன்னால் ஒரு திரை, இரும்பு திரை போட்டுருவாங்க. அந்த இரும்பு திரைக்கு போட்டு அந்த பக்கம் அவரை உட்கார வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்குது என்றே அவருக்கு வந்து தகவல் வராமல் போச்சு என்றால் அவருடைய கட்சியிலேயே அவருக்கு வந்து கிரிப் இல்லாமல் போயிடும், கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அது அவருடைய கட்சியிலேயே கண்ட்ரோல் இல்லைன்னா அப்புறம் ஆட்சி எப்படி நடப்பது? ஓகே. இப்படி மக்களிடம் இன்னும் அவர் கலந்து பழக வேண்டும். இப்போ கூட்டம் வந்துடும். இப்போ கூட வைகோ கூட டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் தான் வந்து புத்தகம் வெளியிட போகிறாருன்னாரு. இப்போ வந்து சொல்லிட்டாரு, நானே சொல்லிட்டேன், அவரை வர வேணான்னு சொல்லிட்டேன், அவர் வந்தால் கூட்டம் வரும். அதனால் தமிழில் வெளியிடும்போது இங்கே தமிழ்நாட்டில் வெளியிடும்போது கூட்டம் வராதா? டெல்லியிலேயே கூட்டம் வரும்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் கூட்டம் நிச்சயமாக வரத்தானே செய்யும். கரூரில் வந்த மாதிரி வரலாம், அதை விட அதிகமாக வரலாம், கம்மியாக வரலாம். அது அவர் போய் அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி எல்லாம் வச்சு இந்த இதெல்லாம் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் அப்பப்போ நாங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல தாவேக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளையும் காலையில் விமர்சனம் பண்ணுவார், சாயந்தரம் கூட்டணிம்பார். அது அண்ணன் திருமாவளவன் அது ஏதோ மாறி சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாம், முஸ்லீம் லீக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இப்படி வைகோ அவருக்கு ஒன்றும் எம்எல்ஏலாம் இல்லை, இருந்தால் கூட இப்போது அந்த புத்தகத்தை வெளியீட்டில் நிச்சயமாக அவர் வருத்தமாக தான் இருப்பார். அப்போ நீங்கள் இந்த கூட்டணியிலேயே இன்னும் செட் ஆகலை, முழுமையாக செட் ஆகலை. கம்யூனிஸ்டுகளோ 2 கம்யூனிஸ்டுகளும் சரி, விசிகா ஒரு பக்கம், ஐயுஎம்எல் ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் செட் ஆகலை. அப்படி காங்கிரஸு, இப்போ நீங்கள் காங்கிரஸ் என்னது, அப்போ 3ஆம் தேதி நீங்கள் கர்நாடகாவில் போய் முதல்வர் வந்து அந்த முதல்வரை பார்த்து டிகே சிவகுமாரை பார்த்து காவிரி நீர் மேகதாது நிறுத்திடுங்க, கட்டாதீங்க, எங்களுக்கு காவிரி நீரை திறந்து விட்ருங்க. இவர் கேட்டவுடனே அவர் திறந்து விட்ருவாரா? மேகதாது நிறுத்திடுவாரா? என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். அப்போ அது முடிஞ்சு வந்தோடனே அது சரியாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இவர் போவார், போய் முதல்ல போவாரான்னு தெரியல, ஒரு கால் தள்ளி போடலாம், இல்லை அதை மாரி போகலாம், தப்பு இல்லை. போயினா ஒரு ரோட் ஷோ நடத்துவார். அவர் போனார்னா அவர் ஒரு நடிகர், முன்னாள் நடிகர் என்ற முறையில், ஹீரோன்ற முறையில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அங்கே போய் அவர்கிட்ட பேசி இந்த அரசியல் ரீதியாக என்ன பண்ணுவாங்க. பெங்களூரில் அவர் சொல்லுவார், பெங்களூர் மக்களுக்கு வந்து குடிநீரே இல்லைங்கிற விவரங்கள்லாம் நான் தெரிவித்தேன், அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். தமிழக முதல்வர் அவருடைய புரிதலை பார்த்து நான் அசந்து விட்டேன், ஆச்சரியப்பட்டேன். 5 நிமிஷத்தில் நான் சொல்லதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் அவர் அப்படின்னு அவர் இவரை பாராட்டுவார். இவர் அவரை வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லாம் சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு இவர் அவரை பாராட்டுவார். 2 பேரும் ஒருத்தர் பாராட்டிட்டு அப்புறம் இவர் வந்தவுடனே ஒரு 4 நாள்லலாம் ஒரு 10 டிஎம்சி, ஏற்கனவே 10 டிஎம்சியோ 15 டிஎம்சியோ ரிலீஸ் பண்ணதாக இருப்பாங்க. அது வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய அவர் கேட்டுக்கொண்டபடி 10 டிஎம்சி நான் ரிலீஸ் பண்ணுறேன். உடனே இங்கே வந்து காவிரி மீட்ட நாயகர், காவிரியின் தலைமகன் விஜய் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இந்த பில்டப் வந்து இவங்க தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி, இதுக்கு மேல் திமுகலையும் அப்படி தான். இதயத்தின் துடிப்பின் இதயமேலாம் போஸ்டர் ஓட்டுறவங்க தான் இல்லைன்னு சொல்லலை, இந்த திராவிட மாடல் அது. ஆனால் இப்போவும் வந்து அதுதான் நடக்க போகுது. இதுக்கு இப்போ துரைமுருகன் அவர் கூட பேசியிருக்கார், திமுக வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது நீங்கள் போகக்கூடாது, போகிறது சரியில்லை, அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இதுக்கான முடிவு பண்ணணும். சரி, அதெல்லாம் விடுங்க, நீங்கள் அவர் எம்ஜிஆர் போனார், ஆனால் இவரும் போகிறாரு அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு வந்து ஏன் போகிறாருன்னு கேட்குறத விட போய் ஏதாவது பயன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அப்படி அந்த பயன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சும்மா ஒரு என்ன சிம்பாலிக்னு சொல்லுவாங்க, ஒரு அடையாளமாக ஒரு ரிலீஸ் பண்ணேன்னு, அது அந்த நல்லுறவுக்காக காங்கிரஸ் கட்சி வேறு இங்கே வந்து கூட்டணியில் இருக்குன்னும் போது இதுதான் நடக்குமே தவிர
மேகதாடுவை நிறுத்திடுறேன்னு சொல்லி ஒத்துப்பாரா? Okay. டி.கே. சிவகுமார் விஜய் கேட்டாருன்னு ம். அது எப்படி ஒத்துப்பார்? அவர் ஆல்ரெடி பூமி பூஜைன்னு அப்போது தேர்தலுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் சொன்னவர் ம். இப்போ வந்து அது கட்டுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் கூட இறங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ம். அப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் வரத்தான் செய்யும். ஓகே. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கர்நாடகாவில் வந்து கட்டணும்னு சொல்லுவாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நாடகம்தான். அந்த நாடகம் தான் 3ஆம் தேதி இவர் போகும்போது நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து காவிரியை மீட்ட நாயகர் அப்படிங்கிறதெல்லாம் வரத்தான் போகுது. ஓகே. மக்கள் வழக்கம் போல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகிறோம். ஓகே சார், இன்னொரு கேள்வி என்னென்னா, தொடர்ந்து 2 நாளாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து விஜய் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம், அதாவது சுட்டி காட்டுறத பார்க்குறோம். கரூரில் அரசு பதவி கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரத்து பண்ணாங்க. இன்றைக்கி வந்து முதல்வர் விஜய் விமர்சித்தா நடவடிக்கை, சீமானை விமர்சித்தா நடவடிக்கை இல்லையா, அவரும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவர் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் பிஸ்மி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார். இது எல்லாமே போட்டது நாம் தமிழரோட வழக்கறிஞர் தான் அப்படின்றது டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு போதா களம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, முதல்ல நீங்கள் சொன்னது வந்து இந்த அரசு வேலை. ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே இடத்துல நம்ம வள்ளுவத்திலே உட்காந்து பேசியிருக்கோம். அது அறிவித்த போதே இது சட்டபூர்வமாக நீதிமன்றத்தில் தாங்குமா என்பது சந்தேகம், நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாதுன்னு நம்ம நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கேன். இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இல்லை, அது இல்லை, மேல்முறையீடு போகிறது உச்சநீதிமன்றமாக அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? என்னுடைய ஒரு கணிப்பில் நிச்சயமாக உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்று நான் சொல்கிறது வந்து இது யார் என்னன்றதை விட அதோடைய சட்ட ரீதியான அதோடைய உள்கருத்து என்ன. ஒரு நடிகர் கம் அரசியல்வாதி அன்னைக்கு அவர் ஒரு தேர்தலுக்காக ஒரு ரோட் ஷோ நடத்துகிறார், ஒரு பரப்புரை நடத்துகிறார். அதற்கு வந்தவர்களில் நெரிசல் ஏற்பட்டு வந்தது. நான் தான் கேட்டேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம பேசணும், நாளைக்கு ஒரு நடிகை வந்து இந்த ஏரியாலேயே ஒரு நகைக்கடை திறக்கிறாங்க, 5000 பேர் வராங்க, அதில் ஒரு நெரிசல் ஏற்பட்டு யாருக்காவது ஏதாவது ஒன்று வந்தால் அரசு வேலை உண்டான்னு நான் இதே சேரில் உட்காந்து, நீங்களும் இங்கே தான் உட்காந்துருந்தீங்க, இதே கேள்வி தான் கேட்டோம். அந்த கேள்வியே கொஞ்சம் உருமாற்றி இப்போது உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. போக்குவரத்து அரசு பேருந்தில் அடிபட்டு ஏதாவது விபத்து ஏற்பட்டு போகிறவங்களுக்கு கொடுப்பீங்களா? சிவகாசியில் விபத்தில் இருந்தவங்களுக்கு கொடுப்பீங்க? இதே பட்டாசு விபத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நான் அன்னைக்கு கேட்டேன் இதே கேள்வி. சிவகாசியில் பட்டாசு ஆலையில் வந்து விபத்தில் செத்து போகிறவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பீங்களான்னு அன்றைக்கி பேசினோம். அன்றைக்கி நான் பேசினதை இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஐயா, நான் போய் அந்த நீதிபதிட்டையும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லதை யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து இயல்பான ஒரு கருத்து. ஓகே, ஒரு பட்டாசு என்பது அங்கே உள்ள யாரோ ஒரு முதலாளியோட குற்றமோ, அங்கே உள்ள அந்த ஆய்வாளர்கள் இவர்கள் சரியாக கவனிக்காததோ, இல்லை அந்த தொழிலாளர்களே கூட தங்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் வேறு வழி இல்லாமல் கூலிக்காக, இப்படி பல காரணங்கள்னால நடக்கக்கூடிய ஒரு விபத்து, கடைசியில் அது பாதிப்பு, அது அரசு வேலை. அங்கெல்லாம் கொடுக்காம ஒரு நடிகரை அல்லது அரசியல்வாதினே வச்சுக்க, அன்னைக்கு ஒரு அரசியல்வாதியை வேடிக்கை பார்ப்பதற்காக அரசு விழா இல்லை. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா யாரோ எங்கேயோ ஒரு நாளைக்கு ஒரு விழா ஒன்று போட்டாரோ, ஒரு நடிகர், வேற ஒரு எக்ஸ் நடிகர், பேர் சொல்ல வேண்டாம், நம்ம யார் சொன்னாலும் என் விழாவில் இதே மாதிரி நடக்கணுமான்னு கேட்பாங்க. நம்ம அப்படி சொல்ல, வேற ஒரு எக்ஸ் ஒய் நடிகர் நடிகை அவங்க விழாவில் வந்து நாளைக்கு அவங்க விழாவோ ஒரு கூட்டத்துலேயோ அவங்கள பார்க்க நெரிசல்லையோ இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்தா அது என்ன நியாயம்? ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னைக்கு தூய்மை பணியாளர் வேலைக்கு அது வந்து மாநகராட்சியில் கடைமட்ட வேலை, அதுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் தகுதியே என்னமோ தான். இன்ஜினியரிங் படித்தவெல்லாம் அந்த வேலைக்கு போடுறான், அப்ளை பண்ணுறான். என்ன அர்த்தம்? இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறமும் அவனுக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை, கிடைக்கவில்லை. இதான் காரணம். டாஸ்மாக் ஊழியர்கள் கூட MBA படித்தவங்க அப்ளை பண்ணுறாங்க சார், பண்ணுறாங்க. அங்கே சம்பளம் பார்த்தீங்கன்னா 7500 10,000 இதான் சம்பளம். ஏதாவது சைடில் இந்த 10 ரூபா வசூலில் வரும்போது ஏதாவது கொஞ்சம் அதில் முன்ன பின்ன எக்ஸ்ட்ராவாக வருதுங்கிறது தவிர சம்பளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த ரேஞ்சில் தான் வருது. 10-12,000 ரூபாய்க்கு மேலே யாருக்கும் சம்பளம் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுக்கு வந்து MBA படித்தவன் இன்ஜினியரிங் முடித்தவன்லாம் வர்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது, போதிய அளவில் இல்லை. படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பும் இல்லை, போதிய வேலை வாய்ப்பும் இல்லை.
அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக வர்றான்? இன்ஜினியரிங் படித்தவன், எம்பிஏ படித்தவன் தூய்மை பணியாளர் வேலைக்கு வர்றான், தெருப்பெருக்கிறதுக்காக வர்றான். நான் தெருப்பெருக்கிறத வந்து மோசமாகவோ மட்டமாகவோ சொல்லலை. அதுக்கு வந்து இந்த கல்வி தகுதி தேவையில்லை. ஓகே, இன்ஜினியரிங்கோ எம்பிஏவோ தேவையில்லை. ஆனால் வர்றான்னா என்ன? அந்த அரசு வேலைங்கிறதுக்காக வர்றான். அதில் வரக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸு, அதில் நன்மைகள், அவனுடைய குடும்பத்துக்கோ இல்லை ஒரு பென்ஷன் வரக்கூடியது, பிஎஃப், கிராஜுவேட்டி, இஎஸ்ஐ, இந்த மாதிரி விஷயங்களுக்காக வரும். அதை நீங்கள் வந்து இது மாதிரி கண்டதுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ கூட அந்த சபரிவர்மன் அவர் அந்த கஸ்டோடியல் டெத்து, ஆமாம், ஏன் ஏதோ ஒரு 10 பாக்கெட்டோ 5 பாக்கெட்டோ ஒரு ஏதோ பான்பார் வித்தாருன்றதுக்காக அடித்து கொண்டுட்டீங்க போலீஸில். சரி, அது தவறு, அது கண்டிக்கப்பட வேண்டியது, அவர்கள் மீது நடவடிக்கை. அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை. நாங்கள் அவர் குடும்பத்துக்கு நன்மை வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல. இந்த அரசு வேலை என்பது நாங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு ஒரு பரிகாரமாக இதை வந்து நீங்கள் வந்து வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த அரசு வேலை என்ன அப்படிப்பட்ட ஒரு இதுவா? ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் அந்த இடத்துல ஆறுதலுக்காக, இந்த சின்ன குழந்தைகள்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அது சரி பண்ணுறதுங்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு குச்சி ஐஸ் மாதிரி வந்து நீங்கள் ஒரு அரசு வேலையை ஆக்கி விட்டீர்களே. அதுக்காக எவ்வளோ பேர் வந்து படித்து பல வருஷங்கள் படித்து அதில் வந்து பாஸ் ஆகி, சில பேர் ஃபெயில் ஆகி மறுபடியும் அப்பியர் ஆகி அந்த ஏஜ் முடிகிறதுக்குள்ளே இதான் கடைசி வருஷம், இதுக்கப்புறம் அரசு வேலை கிடைக்காது, அதுக்குள்ளே மறுபடியும் எப்படியாவது படித்து நான் கஷ்டப்பட்டு வர்றான்ல, இப்போ அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? நீங்கள் இந்த மாதிரி நியாயமான விஷயங்களுக்கு வந்து இப்போ உயர்நீதிமன்றம் கேட்ட மாதிரி பட்டாசு இதுக்கோ இல்லை போக்குவரத்து இதில் ஏதாவது விபத்தில் வந்தவங்களுக்கோ அவர்களுக்கு வந்து எதிர்பாராமல் அந்த இழப்பு சம்பாதிக்க வருமான இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. அந்த வாய்ப்பு, ஒரு இளைஞர் இறந்து விடுகிறார், ஒரு பெண் இறந்து விடுகிறார்கள் என்றால் அது அந்த மாதிரி 1 2 கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் இது அந்த உச்சநீதிமன்றம்லாம் அந்த கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய அந்த விதிமுறைகள், கைட்லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வழிகாட்டு நெறிகள், இதில் எதுலேயுமே இவங்களுக்கு வரல. அதனால தான் நான் சொன்னேன் இது எப்படியும் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னேன். அது மாதிரி ஏற்றுக்கொள்ளலை. உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு போயிருக்காங்க. அநேகமாக உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்துடைய கருத்தை தான் சொல்லும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி விஜயுடைய ஆட்சிக்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அது என்ன, விஜய் மீது விமர்சனம் வைத்தால் மட்டும் வழக்கு போகிறதா? சீமான் வந்து ஒரு முக்கியமான தலைவர் இல்லையா தமிழ்நாட்டில் என்று கேட்டிருப்பது நியாயமான கேள்வி. என்ன, சீமான் ஒரு கால் அவர் இயக்குனராக இருப்பதுக்கு பதிலாக நடிகராக இருந்திருந்தால் அப்போ வந்து பரவாயில்லையா? நடிகர்க்கம் அரசியல்வாதியாக இருந்தால்தான் வந்து அந்த மரியாதையா? ஒரு மீது அனாவசியமாக பொய்யாக அந்த மாதிரிலாம் வந்து மார்ஃபிங் பண்ணி, மார்ஃபிங் வந்து எவ்வளோ மோசமாக போச்சு இந்த ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. அந்த இதில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நடந்ததில்ல, இல்லை பியூஷ் கோயல்னு ஒரு மத்திய மந்திரி தமிழ்நாட்டுக்கு கூட அந்த தேர்தல் போது அவர் வந்திருந்தார். அவர் வந்து அந்த ஜந்தர் மந்தரில் நின்றுட்டு அதில் ஒரு 2 3 தலைவர்களை பிடிச்சி தூக்கில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக போராட்டம் ஓஞ்சி போயிடும் அப்படின்னு பேசினதாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிவிட்டது. அவங்கள பிடிச்சி தூக்கில் போடுறது அப்படின்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு பேச்சு, கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. கடைசியில் அவர் வந்து வெளிப்படையாக வந்து இது நான் பேசவே இல்லை, அவங்க அந்த 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 அவங்க காமிக்கிற அந்த நேரத்துக்கு நான் அங்கே போகவே இல்லை, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்யப்பட்ட ஒரு யாரோ விஷமிகள் செய்தது அப்படின்னு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு ஆச்சு. அதாவது இப்போ அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சில இடங்களில் அது வந்து நன்மையாக இருக்கிறது, பல இடங்களில் அது தீமையாக தவறாக பயன்படுத்தப்படுது. அந்த மாதிரி பிஸ்மியாக யாரோ ஒரு வலைதளத்தில் அவர் வந்து அந்த மாதிரி ஒன்று பண்ணாருன்னா அப்போ ஏன் வழக்கு பதிய மாட்டேன்றீங்க? எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. ஓகே, ஆளுங்கட்சினா ஒரு சட்டம், மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள்னால் அதுக்காக அந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து மரியாதை இல்லையா? அவர்களுக்கு அந்த மான அவதூறு என்பது இல்லையா? எல்லாருக்கும் அதே தானே. ஓகே, முதல்ல வண்டி வாங்கி கொஞ்ச நாள் தான் எல்போர்டு போட்டுக்கலாம், நீங்கள் அது சொல்லி முடிச்சிடும். எல்போர்டு வந்து கொஞ்ச நாள் தான் போட்டுக்கலாம். வாழ்க்கை பூரா நீங்கள் வண்டி ஓட்டும் போதெல்லாம் எல்போர்டே போட்டுக்கிட்டு போனீங்கன்னு வச்சுங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க.
நீங்கள் ஒரு நாள் போகிறீங்க, 10 நாள் போகிறீங்க, எல்போர்டு போட்டு போகிறீங்க. நீங்கள் போகும்போது கொஞ்சம் பின்னால் வரவங்க, சைடில் வரவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போவாங்க. எல்போர்டு சுமாராக தான் ஓட்டுவார். ஆனால் மற்றவங்களாம் வந்து நீங்கள் விட்டு வேகமாக போகணும், மற்றவங்களாம் உங்கள் பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வருஷம் பூரா எல்போர்டை போட்டு போங்க. இன்றைக்கா ஒரு நாள் வெளியே மாட்டிப்பீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ மக்களும் இதே மாதிரி தான். இன்றைக்கி தாவேகா ஆட்சி போட்டிருக்கிற எல்போர்டை வந்து கொஞ்ச நாளைக்கு தான் பொறுத்துப்பாங்க. ஓகே, அந்த எல்போர்டு வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ரொம்ப நாள் தாங்காது. அதை புரிந்து கொண்டு அந்த எல்போர்டு அந்த இதை வந்து எப்பப்பார் அதை சொல்லாமல் அதை விட்டுட்டு பொறுப்புடன் அவர்கள் செய்ய வேண்டிய கடமையில் தவறாமல் செய்யணும். முதல்ல அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் வந்து பாலியல் வன்முறை, குவாரிகளில் போய் வசூல் பண்ணுறது, அருவாளால் வெட்டுறது, உள்ள பூந்து அடிக்கிறது, இந்த மாதிரி வன்முறைகள், வக்கரங்கள், முதல்ல இதை தடுங்க. உங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய போதை மருந்து கலாச்சாரத்தை முதல்ல தடுங்க. நான் தொண்டர்களிடம் சொல்கிறேன். ஓகே ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, சீமான் அவர்கள் சரத்குமாரோடு ஒரு மேடையில், நயனார் நாகேந்திரன் சரத்குமார்லாம் ஒரு மேடையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் ஒரு நிர்வாகிகளிடத்தில் சண்டை நடந்து ஒரு ஆடியோ லீக் ஆகுது. தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேறிட்டு இருக்காங்க. வெளியேற்றுறதும் சீமான் அவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன நிலைப்பாடில் இருக்குது நாம் தமிழர் கட்சி? சீமான் என்ன நிலைப்பாடில் இருக்கார்? இந்த சரத்குமாரை பார்த்தாரு, அதனால் பிஜேபியில் கூட்டணி. உதயநிதியோட உட்கார்ந்தாரு, அதனால் திமுகவோட கூட்டணி. இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சீமானை பற்றி கருத்து அப்படி சொல்லாமல் நான் பொதுவான இதுவாக சொல்லுவேன். சந்திக்க தான் சந்திப்பாங்க. நான் வந்து மிக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கும் திமுக அவர் கலைஞருடைய மேடையில் 3 தடவை இருந்திருக்கேன். அவரை வேறு வேறு சந்தர்ப்பங்களில் சந்தித்திருக்கிறேன். அதற்கான தேவை இருந்தபோது, எனக்கான தேவை இல்லை, அந்த சூழ்நிலைக்கான தேவை இருந்தபோது. ஜெயலலிதா அவர்களையும் சந்தித்திருக்கிறேன், முறை அப்துல் கலாம் அவர்களை சந்தித்திருக்கிறேன், மோடி அவர்களை சந்தித்திருக்கிறேன். இப்படி இதனால் வந்து நான் எந்த கட்சியும் கிடையாது. அதே மாதிரி உதயநிதியை சந்தித்ததுனால வந்து அவர் கூட்டணி சேர்ந்துருவார், கூட்டணி சேரப்போகிறாரு, அதான் அங்கே பேசுனாங்கன்னா, எங்கே 2 பேரும் ஈசிஆரில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தெரு 4 தெரு தள்ளி தான் இருப்பாங்க. ரகசியமாக சந்திக்கணுன்னா சந்திக்க முடியாதா? 2 தலைவர்கள் ரகசியமாக சந்திக்கணும்னு நினச்சா முடியாது, வெளியில் தெரியாமல். ஒரு காருக்குள்ளே ஒரு வழக்கமான காரில் இல்லாமல் வேறு ஒரு காரில் ஏறி எங்கேயோ போய் ஒரு பொதுவான இடத்துல வந்து சந்திக்கிறதுனா சந்திக்கலாம். சந்தித்ததுனாலோ இல்லை பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனாலோ, பார்த்துட்டு ஒருத்தர் வணக்கம் தெரிவித்ததுனாலையோ, இப்போ இவர் தான் நயனார் நாகேந்திரன் கூட தான் சீமானை பார்த்து மாப்பிள்ளைன்னாரு. ஏதோ ஒரு அன்பினால் ஒரு என்ன சொல்லக்கூடியது ஒரு 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 பண்பாடுன்னு சொல்லலாம். ஆனால் உடனே பாஜகவுடன் வந்து சீமானுக்கு வந்து ஒரு இணைப்பு ஏற்பட்டு விட்டது. சரத்குமாரும் சினிமா துறையை சேர்ந்தவர், சீமானும் சினிமா துறையில் இருந்தவர். ஓகே, அந்த வகையில் அது மாதிரி வரலாம். அதை தவிர மற்றவர்கள் சில பேர் அதில் வருத்தம் கொண்டு விலகிறார்கள். எல்லா கட்சியிலையும் நடக்குது. தாவேகாவிலிருந்து கூட சில பேர் வந்து மா சுப்பிரமணியம் முன்னிலையில் சில பேர் வந்து இப்போ போய் திமுகவில் சேர்ந்ததாக வீடியோக்கள் வெளியாகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு தான் மரியாதை, பழைய ஆட்களுக்கு மரியாதை இல்லை. ஸோ எல்லா கட்சியிலும் அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த அதிருப்தியாளர்களை வந்து சரி செய்து கொண்டு போக வேண்டியது தலைமையின் கடமை. அதே சமயத்தில் அந்த அதிருப்தி என்பது ஒரு சின்ன கருத்து வேற்றுமை என்றால் அதை தாண்டி பொது நோக்கு இலக்கு என்ன என்பதை பார்த்து கொண்டு போகிறது 2 பக்கத்துலேயும் நான் வந்து சொல்கிறேன். இதில் நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு மனசில் வச்சுக்கிட்டு சொல்லலை. அப்படி வெளியில் போகிறவங்க வெளியில் அவங்க போகிறது அவங்க இஷ்டம். சீமான் கட்சியிலேருந்து ஏற்கனவே சில பேர் வெளியில் போய் வேறு கட்சியில் சேர்ந்துருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி எல்லா கட்சி திமுகலேருந்து தான் அதிமுக வந்தது. அதிமுகலேருந்து அப்படி வந்த அதிமுகலேருந்து ஒரு திமுகவில் இருந்த அமைச்சர்களில் 10-12 பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க. யாராவது அவங்கள வந்து ஏங்க ஒரிஜினலாகவே திமுகலேருந்து அதிமுக வந்தபோது ஏங்க பிரிஞ்சு வந்தீங்க, அப்புறம் மறுபடியும் எதுக்கு இங்கே திமுக வந்தீங்க கேட்டோமா? தாய் கழகம் போயிட்டோன்னு சொன்னேன். ஆமாம், யார் ஓபிஎஸ் என்ன பண்ணார்? 18 வயதில் 60 வருடங்களுக்கு முன்னால் வந்து இருந்த தாய் கழகத்தில் இணைந்தேன்.
இப்போ ஏன் 60 வருஷமாக வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டு இருந்தீங்க, திமுக திட்டிகிட்டு இருந்தீங்களே? கேட்கலாம், அவங்க பதில் சொல்ல போகிறது இல்லை. அரசியலில் இது வந்து சகஜமாக எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அதான் நான் சொல்கிறேன், இப்போ திமுக கலைஞர் இருந்த பிரிவில் நாஞ்சில் மனோகரன் அந்த பக்கம் அதிமுக போயிட்டார். உடனே வந்து முரசொலியில் எழுதினார், மேடையில் பேசினார் கலைஞர். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. மந்திரக்கோள் மைனர் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தங்க பேர் போட்டு, இல்லை பெண் அரசியல்வாதி போட்டு கொச்சையாக அவங்க வீட்டு திண்ணையில் படுத்து கிடப்பவர். யாரை? நாஞ்சில் மனோகரன், மந்திரக்கோள் மைனர். முரசொலியில் எழுதினார், மேடையிலையும் பேசி 2 மாதம் 3 மாதம் பொறுத்து அந்த பக்கம் போனவர் எதனாலேயோ தெரியல, அவருக்கு ஒத்து வரல, திரும்பி வந்துட்டார் எங்கள் திமுகவுக்கு. அவரை மேடையில் வச்சுட்டு நாஞ்சிலார் என்றாலே அது தூக்கி உட்கார வச்சு 2 மாதம் 3 மாதம் முன்னால் யார் வீட்டு ஏதோ ஒரு பொம்பளை வீட்டு வாசலில் அதை திண்ணையில் படுத்து கிடந்தாருன்னு கொச்சையாக பேசினார். நான் சொல்கிறது வந்து இவர் ஏதோ அது கலைஞரை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய எல்லா கட்சியிலையும் பேசுகிறது உதாரணங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போது அப்படி வெளியில் போகிறவங்க அவங்களுடைய விருப்பத்தில் போகிறாங்க. அவங்களுடைய வருத்தம் என்ன, அந்த வருத்தம் நியாயமா இல்லையா, இது வந்து ஒருத்தருடைய பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க, அவருடைய கண்ணோட்டம். இதில் யாருடைய கண்ணோட்டம் சரின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து நான் தமிழர் கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. என்னை பொறுத்தவரை அதே சமயம் அப்படி கருத்து வேற்றுமையில் இருக்கிற இடத்துல 2 பக்கமும் தலைமையும் சரி, அப்படி வருத்தப்படுபவர்களும் சரி, நேரில் சந்தித்து எங்கெல்லாம் அதை வந்து சரி செய்து கொள்ள முடியுமோ அப்படி சரி செய்தால்தான் எந்த கட்சியுமே தாங்கும். இது வந்து என்னென்னா, இப்போ வந்து சீமான் அவர்கள் ஆட்சியில் இல்லை, சட்டமன்றத்தில் இல்லை. இதுவே சீமான் அவர்கள் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் முன்னால் இருந்த ஒரு இதில் ஒரு அந்த நிலைமையில் இருக்காருன்னு வைங்க, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக, இல்லை ஆட்சிக்கு அநேகமாக வரக்கூடிய ஒரு தலைவராக இருக்காருன்னு வைங்க. அப்போ இந்த மாதிரி வருத்தங்கள்லாம் என்ன ஆகும்? சத்தமே போடாமல் போயிடும், அமைதியாகிடும். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த தலைமை வந்து ஒரு ஆட்சியில் இருந்தாலோ ஒரு மிகப்பெரிய வலிமை கொண்டிருந்தாலோ, அதனால் சீமான் வலிமை இல்லை அப்படிங்கிறத அர்த்தத்தில் நான் சொல்லலை. இந்த மாதிரி அதாவது சீமானுடையது ஒரு வளரும் இயக்கம், வளரும் கட்சி. இதுவரை ஆட்சிக்கு வரவில்லை, அந்த ஆட்சி மன்றத்திற்கும் போகவில்லை. அதே ஆட்சி மன்றத்துக்கு போய் ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னு வைங்க, இந்த மாதிரி வருத்தப்படுறவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று அந்த கட்சியை விட்டு ஒரு வழியாக போயிடுவாங்க, வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா வருத்தத்தை தாண்டி கொண்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தலைமை சொல்கிறதை கேட்டுட்டு போவாங்க. எல்லா கட்சிக்கும் பொதுவானது. அதே தான் சீமானுடைய கட்சியிலையும். அதனால் என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதாமல், அப்படி வருத்தப்படுபவர்களுடைய வருத்தம் நியாயமானதாக இருந்தால் தலைமையும் அதை எந்த விதத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமோ அதை சொல்ல வேண்டும். அவர்களும் வந்து இத்தனை நாள் அந்த சித்தாந்தத்தை நம்பியிருந்து, அந்த தலைமையை நம்பியிருந்தவர்கள் திடீரென்று நம்பிக்கை இழப்பதற்கு என்ன காரணம்? அதையும் பார்க்கணும்ல. இவ்வளோ வருஷமாக நீங்கள் அந்த தலைமை பேரில் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தீங்க, அந்த நம்பிக்கை திடீர்னு உங்களுக்கு இன்றைக்கி போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவரும் சரத்குமாரும் பார்த்துட்டாங்க, அவரும் நயினார் நாகேந்திரன் பார்த்துட்டாங்க. இதுக்காக வந்து என்னங்க, இந்த மகாபாரதத்தில் காந்தாரி வர மாதிரி அந்த இதில் கண்ணில் வந்து ஒரு ரிப்பனை கட்டிக்கிட்டால் வந்து ரோட்டில் நடமாட முடியும்? எதிரில் யார் வராங்களோ அவனை நான் பார்க்க மாட்டேன்னு. அரசியலில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு குடும்பத்திலேயே இருக்கோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நமக்கு பிடிக்காத ஒரு சொந்தக்காரன் வந்து வரதான் வருவான். அவன் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னால் நம்மளை வந்து காட்டிக்கணுன்னு, மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அக்காலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவன்கிட்ட பேசுவான். நம்ம என்ன பேசணும்? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா? உள்ளுக்குள்ள திருட்டுப்பைய எனக்கு எதிராக எவ்வளோலாம் பேசியிருப்பான் அவன். நீ இவரு நினச்சிருப்பான், அவனும் நினச்சிருப்பான். ஆனால் அந்த இடத்துல அப்படி தான் பேசி ஆகணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அரசியலில் அப்படி தான். நானே பலமுறை சொல்லுவேன். இப்போ பிரதமர் மோடி வந்து சுதந்திர தின விழாவில் வராரு, ஜனாதிபதி வராங்க, சோனியா காந்தி வராங்க, ராகுல் காந்தி வராரு. வணக்கம் வச்சுக்கிறாங்களா இல்லையா, பேசுகிறாங்களா இல்லையா, நலம் விசாரிக்கிறாங்களா இல்லையா?
அந்த பக்கம் போய் நம்ம பேரில் நேஷனல் ஹெரால்டு கேஸ் என்னாச்சு பாருங்கன்னு இவர் சொல்லுவார். மோடி டவுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே யாரோ காங்கிரஸில் சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் அந்த ஒரு பண்பாடு நாகரிகம் என்பது. ஓகே, அந்த வகையில் இந்த மாதிரி விஷயங்களை புறந்தள்ளிட்டு அடுத்தது என்ன, வளர்ச்சிக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நான் எல்லாரையும் சொல்கிறேன். ஓகே, சீமானுக்கோ இல்லை எந்த தலைவருக்கோ ஆலோசனை கூறுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால் என்னுடைய கருத்து இவ்வளவு. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.